ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுபோர் மீனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வள்ளியம்மை திருமணப் படலம். இப்படலம் வள்ளிமலையின் சிறப்பு, வள்ளிமலை காட்சிகள், வள்ளியம்மையின் பிறப்பு, நம்பிராஜன் குழந்தையை கண்டெடுத்து வளர்த்தல், வள்ளியம்மை திணைப்புணம் காத்தல், நாரத முனிவர் வள்ளியம்மையைக் கண்டு முருகப்பெருமானிடம் கூறியன, திருத்தணிகை மலையிலிருந்து முருகப்பெருமான் புறப்பட்டு வள்ளியை காணல், காதல் மொழிகள் கூறல், முருகப்பெருமான் வேங்கை மரமாய் நின்ற தன்மை கூறல், முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் உரையாடல். அதுவரை பார்ப்போம். தொண்டை நாட்டில் பழமையான மேற்பாடி என்னும் ஊர், அதில் மிக உயர்ந்த மலை ஒன்று உள்ளது. அம்மலை திருமால் போல் உயர்ந்தும், அனைத்து தேவர்களால் வணங்கும் சிவனைப் போலவும், பிரம்மாவைப் போலவும், ஆகாய கங்கை நெருங்கி வருவது போலவும், வள்ளியம்மையை தன்னிடம் கொண்டு விளங்குவதால் வள்ளிமலை என்ற பெயருடன் மேன்மையுடன் விளங்கியது. சிவப்பும் வெண்மையுமான குன்றுமணிகளும் மூங்கில் முத்துகளும் மாணிக்கங்களும் எங்கும் நிறைந்து விளங்கியது. முல்லை மலர் சோலைகளும் ஆழமான நீர் சுனைகளும் பரந்து கண்ணாடியைப் போல் காணப்பட்டது. குரங்குகள் வேங்கை மரம், அசோக மரம், விலாமரம் என திரிந்தன. செங்காந்தல் மலர் என பல மலர்கள் உள்ள சோலைகளில் ஆண் மயில்கள் தோகை விரித்தாடி நிறைந்திருந்தன. பாம்புகள், யானைகள், சிங்கங்கள், சரபப்பறவை ஆகியவைகளும் இருந்தன. அந்த வள்ளிமலையில் வேடுவர்கள் நிறைந்து வாழும் சிற்றூர் இருந்தது. சிற்றூரில் வாழும் வேடர்களின் தலைவன் நம்பிராசன் என்பவன் முற்காலத்தில் தவம் செய்து புதல்வர்களை பெற்றான். பெண் குழந்தையை வேண்டி குறிஞ்சி நில தெய்வமான முருகப்பெருமானை வழிபட்டு வந்தான். வள்ளிமலை அருகில் ஐம்புலன்களை அடக்கி சிவமுனி என்னும் பெரியவர் சிவபெருமானை மனதில் நிறுத்தி சைவ சமயம் சார்ந்த விரதங்களை மேற்கொண்டு தவ வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தார். அங்கு ஒரு அழகான புள்ளிமான் வர அதன் மேல் விருப்பம் அடைந்து புணர்ந்து பின் மீண்டும் தவம் செய்ய சென்றார். மான் கர்ப்பம் அடைய திருமாலின் மகளான சுந்தரவள்ளி அந்த கர்ப்பத்தில் முருகப்பெருமான் முன்பு கூறிய, சுந்தரவள்ளியாகிய நீ மானிடத்தில் தோன்றி எம்மிடம் வருக என்று திருவருட்குறிப்பின் வழி மானின் வயிற்றில் இடம் கொண்டாள். அம்மான் திணைப்புணத்தில் எங்கும் உலவி சுனை நீரை உண்டு வள்ளிமலையின் மேல் உள்ள வள்ளிக்கிழங்குகள் எடுக்க தோண்டிய ஒரு பெரிய குழியில் குழந்தையை ஈன்றது. சுந்தரவள்ளி காதணி வளையல் அணிகலன்கள் அணிந்து முந்தைய உணர்வு இல்லாமல் மானின் வயிற்றிலிருந்து பிறந்தாள். மான் பார்த்து இக்குழந்தை வேறு வடிவம் கொண்டு பிறந்துள்ளது என அஞ்சி அங்கிருந்து அகன்றது. தனக்கு ஒப்பில்லாத குழந்தையாய் பிறந்துள்ள சுந்தரவள்ளி தனித்து வீணை யாழ் இசை போல் அழுதாள். அந்த சமயம் முருகப்பெருமானின் திருவருளால் வேடர்குல அரசனான நம்பிராஜனும் அவன் மனைவி பரிவாரங்களுடன் திணைப்பயிர் நிறைந்த அப்பகுதியை அடைந்தனர். குழந்தையின் அழுகுரல் கேட்டு அவ்விடம் வந்த மன்னன் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த குழியில் ஒளி குன்றாத விளக்கு போல் உள்ள பெண் குழந்தையை கண்டு எடுத்து தன் மனத்துன்பம் நீங்க பெற்று மகிழ்ச்சியுடன் மனைவியின் கையில் அளித்தான். இருவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அமிர்தமான பாலை அன்புடன் ஊட்டி வளர்த்தாள். தன் சிற்றூரை உடன் விரைந்து சென்று இல்லத்தில் நுழைந்தனர். இறைவன் அருளால் தான் பெற்ற பெண் குழந்தைக்கு பெயர் சூட்ட விருந்தினர்கள் அனைவரையும் அழைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து குரவை கூத்து ஆடுமாறு செய்தும் வெறியாடல் செய்வித்தான். அவன் மனைவி ஆடையும் காப்பும் நாணும் அணிவித்து மயில் சிறகுகளால் பரப்பிய பூந்தொட்டிலுக்குள் குழந்தையை இட்டாள். முதியவர்கள் ஒன்று கூடி வள்ளிக்கிழங்கு தோன்றிய குழியிலிருந்து கண்டெடுத்ததால் அப்பெண் குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டனர். நம்பி அரசனும் அவன் மனைவியும் தன் மகள் என்றே அன்புடன் வளர்த்து வந்தனர். வள்ளியானவள் தன் தந்தையான திருமால் போல் கண்ணன் என அரசர் குலத்தில் தோன்றி ஆயர் குலத்தில் நந்தகோபன் மகனாக வளர்ந்தது போல்
சுந்தரவல்லி குறிஞ்சி நில வேட்டுவ மன்னனின் மகளாகி சிற்றூரில் வளர்ந்தாள். வள்ளி தொட்டில் நிலை கடந்து தவழ்ந்து பின் பெண்களுக்குரிய விளையாட்டுகளை விளையாடி மணலால் சிறுவீடு கட்டி இவ்வாறாக 12 வயது நிரம்பியது. மங்கை பருவம் அடைந்த அவளை திணைப்புனையிடத்தே பயிர்கள் காவல் காக்க வைத்தனர். தேவமணியை தூக்கணாங்குருவி தன் கூட்டில் இருளை போக்க வைத்தது போல் வேடர்கள் வள்ளியை திணைப்புனை காவல் காக்க வைத்தனர். பரன் மீது ஏணியில் ஏறி மெழுகிட்ட இடத்தில் எத்திசையும் காணுமாறு அமைக்கப்பட்ட பரன் மீது இருந்தாள். மலைப்பகுதி எனவே கிளி, மயில் போன்ற பறவைகளும் கரடி, யானை முதலான விலங்குகளும் பிற நிலப்பறவைகளும் வள்ளி திணைப்புனம் காவல் செய்யும் இடத்திற்கு வந்தன. கல்லை கட்டி நாணை இழுத்து பறவைகளை திணையை நெருங்க விடாது ஓட்டினாள். முட்பன்றி, கலைமான், மறைமான் முதலானவைகளை மணிகளால் கற்களால் வீசி ஓட்டினாள். வள்ளியம்மை இவ்வாறு காவல் காத்திட அவளுக்கு அருள் புரிந்த வேலை ஏந்திய முருகப்பெருமான் கந்தமலையிலிருந்து நீங்கி திருத்தணிகை மலையினை வந்தடைந்தார். அப்பொழுது நாரத முனிவர் வள்ளிமலையின் அருகே வந்து வள்ளியம்மையைக் கண்டு, வேடர் மகளாகிய இவள் திணைப்புனை காவல் காக்கின்றாள். இவள் எம்பெருமானின் மனைவியாகப் போகிறாள். பெரும் தவம் செய்தவள் என தமக்குள் கூறி இரு கைகளை கூப்பி தொழுது அதிசயம் அடைந்து 1.5 மணி கால அளவில் ஒரு தண்டில் 3 தாமரை மலர்கள் மலருகின்ற தீர்த்தமாக விளங்கும் சுனையுடைய தணிகை மலை வந்தடைந்தார். முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கி நல்ல தவத்தை செய்த சிவமுனிவரின் மகள் மானின் வயிற்றில் பிறந்து வேடுவகுல பெண்ணாக வளர்ந்து திணைப்புணத்தை காவல் செய்ய பரன் மீது உள்ளாள். நான் அவள் அழகைக் கண்டு வந்தேன். திருமகளை விட மிக அழகாக உள்ளாள். திருமாலின் மகள் தவம் செய்தவள் அல்லவா? இப்பொழுதே சென்று அருள் புரிவீராக என்றார். நல்லது என கூறி தான் ஒரு மானிட உருவம் கொண்டு காலில் வீரக்கழல் அணிந்து இடையில் கச்சு கயிறு கட்டி தோளில் மாலை, வில், அம்பு தொடுக்கும் நிலையில் கருத்த முடி நெடிய உருவம் கொண்டு வேட்டுவ வேடத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்தார். தணிகை மலையிலிருந்து வள்ளிமலை சென்றார். நேராக வள்ளியை பார்த்து பரனுக்கு அருகில் சென்று, உலகில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தலைவியாகிய உன்னை வேடர்கள் திணைப்புணன் காவல் காக்க வைத்து சென்றனர். உன் பெயர் என்ன? ஊரின் பெயர் என்ன? உன் சிற்றூருக்கு செல்லும் வழியை உரைப்பாயாக என்று கேட்டார். புன்முறுவல் செய்வாயாக, கண்ணால் பார்த்தருள்வாயாக, மனம் இலகி என்னை கவனிப்பாயாக என்றெல்லாம் பேசியும் வள்ளியம்மை பேசவில்லை. அப்பொழுது ஊது கொம்புகளை ஊதிக்கொண்டு விரைந்து வேடர்கள் சூழ்ந்து வர தந்தையான நம்பிராசன் அங்கு வந்தான். உடன் முருகப்பெருமான் மரத்தின் அடிப்பக்கம் வேதமாகவும் உயர்ந்து விளங்கும் நடுப்பகுதி சிவாகமங்களாகவும் பக்கங்களில் உள்ள கிளைகள் பல கலைகளாகவும் கொண்டு தாமே ஒரு வேங்கை மரத்தின் வடிவமாக நின்றருளினார். நம்பிராஜன் தன் மகளைக் கண்டு அவளிடம் வள்ளிக்கிழங்கு, மாவு, தேன், மானின் பால் ஆகியவற்றை தென்பதற்காக அளித்துவிட்டு புதுமையாக இருந்த அந்த வேங்கை மரத்தை கண்டான். அனைவரும் இதுவரை இப்படி ஒரு மரம் இங்கிருந்ததில்லை, எப்படி வந்தது? இதனால் தீமை உண்டாகும் போல் உள்ளது என கூறி வெட்டலாம் என சூழ்ந்திருந்த வேடர்கள் கூற, நம்பிராசன் இந்த வயல் பகுதியில் அருகில் இப்படி ஒரு மரம் வந்திருக்க காரணம் என்ன? உண்மையை உரைப்பாயாக என்றார். நான் அறியேன் தந்தையே, திடீரென தோன்றியுள்ளது என மனத்தில் நடுக்கத்துடன் கூறினாள் வள்ளி. மகளே, அஞ்சாதே. இவ்வேங்கை மரம் உனக்கு இனிய துணையாக இருக்கவே இவ்விடம் தோன்றியுள்ளது என கூறி கூட்டத்துடன் சென்றான். நம்பிராசன் சென்றதும் முன்பு போல் வேட உருவம் கொண்டு, வேடர்குல மங்கையே, நான் உன்னை அடைக்கலம் அடைந்தேன். வேறு புகலிடம் இல்லை. உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியேன் என்றார். கருணை காட்டுவாயாக, என் உயிர் உன்னிடம் உள்ளது. பெரிய பேற்றினை நான் உனக்கு தருகிறேன் என பலவாறாக இனிமையாக பேச வெட்கப்பட்டு நின்றாள் வள்ளி. நானோ இழிந்த வேடர்குலப்பெண், தாங்களோ தலைவர். என்னை நினைப்பது தவறல்லவா என்றாள். புலி பசித்தாலும் புல்லை தின்னுமோ என்றாள். இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த சமயம் திரும்ப நம்பிராஜன் கூட்டத்துடன் பேரொளி முழங்க வந்தான். வள்ளி நடுக்கம் கொண்டு உள்ளம் அஞ்சி, கொடிய ஆற்றல் உடையவர்கள் வேடுவர்கள், தாங்கள் உயிர் பிழைத்திட நினைத்தால் இங்கு நில்லாது விரைந்து ஓடிவிடுங்கள் என்றாள். மிக்க மகிழ்ச்சி அடைந்து பேருருவம் கொண்டார் முருகப்பெருமான் என கூறி வள்ளியம்மை திருமணப் படலத்தின் முதல் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம்.
கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூதிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.